தனிமையில நின்ற இரணியனை மகாவிஷ்ணு அப்படியே தூக்கி மடியில வைக்கிறாரு. குடலை பிடுங்கி மாலையா போட்டுக்கிறாரு. இதை கண்ட வானவர்கள் எல்லாருமே நடுங்கி போறாங்க. ஆனா அவங்க நரசிம்மரை எப்படியாவது சாந்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல மந்திரங்களை ஜெபிக்கிறாங்க. ஆனா அதுல எதுவுமே பயன் இல்லை. கடைசியா மகாலட்சுமி கூட அவர்கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க. என் கணவர் இப்படி ஒரு கோலத்துல நான் பார்த்ததே இல்லை. முதல்ல யாரையாவது அனுப்பி அவரை சாந்தமாக்குங்க, பிறகு நான் பக்கத்துல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பக்கத்துல செல்ற தகுதி அவரோட தீவிர பக்தனான பிரகலாதனுக்கு மட்டும்தான் அந்த நேரத்துல இருக்குது. தேவர்கள் அவனை நரசிம்மர் அருகில அனுப்புறாங்க. பிரகலாதன் நரசிம்மரை கண்டு கொஞ்சம் கூட பயப்படல. அவனுக்காக தான் அவர் வந்திருக்காருன்ற விஷயம் பிரகலாதனுக்கு தெரியாதா என்ன? தன்னோட பக்கத்துல வந்த பிரகலாதனை நரசிம்மர் அள்ளி எடுத்து மடியில வச்சு நாக்கால நக்கி கொஞ்சுறாரு. பிரகலாதா என்ன மன்னிப்பாயா அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட பிரகலாதனுக்கு தூக்கி வாரி போடுது. சுவாமி, தாங்கள் ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்கிறீர்கள் என்றான் பிரகலாதன். உன்னை நான் அதிகமாக